வணக்கம். இன்று நாம் இந்தியா முழுவதும் பயணித்து தசராவின் சிறப்பு, அதன் ஆன்மீக அர்த்தம், பல்வேறு கொண்டாட்டங்கள், புகழ்பெற்ற கோவில்கள், ஆன்மாவை உயர்த்தும் பரிசுத்தமான பிரார்த்தனைகள் ஆகியவற்றை ஆராயப் போகிறோம். வட இந்தியாவில் தசரா இராவணனை வென்ற இராமரின் வெற்றியை நினைவுபடுத்துகிறது. தென்னிந்தியாவில் இது மகிஷாசுரனை வென்ற துர்கை தேவியை பற்றியது. இதன் உள்ளார்ந்த செய்தி நல்லது, தர்மம், உள்ளார்ந்த பலம் அனைத்தும் சேர்ந்து இறுதியில் தீமையையும் துன்பங்களையும் வெல்வதை உணர்த்துகிறது. இராவணனின் உருவச்சித்திரத்தை எரிப்பது நம்முள் உள்ள அகங்காரம், பேராசை, பொறாமை, அறியாமை போன்ற அரக்கர்களை அழிக்கும் அடையாளச் செயல் ஆகும். ஒவ்வொருவருக்கும் இவ்வாறான 10 தலைகள் கொண்ட இராவணர்கள் உள்ளனர். தசரா என்பது உள்ளார்ந்த விழிப்புணர்வை தூண்டி நம் உயர்ந்த ஆத்மாவை விழிப்பூட்டும் அழைப்பு. தசராவை ஒவ்வொரு பிரதேசமும் ஒரே ஆன்மீக உண்மைகளை வெவ்வேறு வழிகளில் வெளிப்படுத்துகிறது. தென்னிந்தியாவில் வீடுகள் கொலு அமைத்து தெய்வங்களின் மற்றும் துறவிகளின் பொம்மைகளை அலங்கரிக்கின்றன. கர்நாடகாவின் மைசூரில் அரச ஊர்வலம் ஜம்பு சவாரி உலகப்புகழ் புகழ்பெற்றது. ஆயுத பூஜை நாளில் கருவிகள் மற்றும் வாகனங்கள் வழிபடப்படுகின்றன. விஜயதசமி அன்று கல்வி ஆரம்பிக்கப்படுகிறது. வட இந்தியாவில் ராமலீலை நாடகங்கள், இராவணன், மேகநாதன், கும்பகர்ணன் ஆகியோரின் உருவச்சித்திரங்களை எரித்தல், திருவிழாக்கள், பட்டாசு காட்சிகள், ஆயிரக்கணக்கானவர்களை ஈர்க்கும் சமூக நாடகங்கள் நடைபெறுகின்றன. கிழக்கு இந்தியாவில் பிரமாண்டமான துர்கா பூஜை பந்தல்கள், நுணுக்கமான கலைப்பணிகள், உணர்ச்சிபூர்வமான பிரியாவிடை விடைபெறுதல், தேவியை நீரில் இறக்கும் சடங்குகள், கோஷங்கள், நடனங்கள், கூட்டுப்பக்தி ஆகியவை மையமாகின்றன. சத்தீஸ்கரின் பஸ்தர் பகுதி 75 நாட்கள் நீடிக்கும் தனித்துவமான தசராவை கொண்டாடுகிறது. பழங்குடி சடங்குகள், தேர் ஊர்வலங்கள், வழிபாடு ஆகியவை இயற்கையுடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளன. குஜராத்தில் கர்பா மற்றும் டாண்டியா போன்ற நாட்டுப்புற நடனங்கள் இரவுகளை ஒளிரச் செய்கின்றன. மகாராஷ்டிராவில் ஷாமி மரத்தை பிரார்த்தனை செய்வது, இனிப்புகளை பகிர்வது, ஆசீர்வாதங்கள் என தனித்துவமான மரபுகள் உண்டு. அனைத்து சிவன் கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரங்களுடன் நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. சில புகழ்பெற்ற கோவில்கள்: சாமுண்டேஸ்வரி அம்மன் கோவில், மைசூர், கர்நாடகா. இங்கு ஜம்பு சவாரியின் போது தங்க ஹவுதாவில் தேவியை நகரம் முழுவதும் ஊர்வலமாக எடுத்து செல்கின்றனர். அப்போது விளக்குகள் மற்றும் இசை நகரத்தையே மாற்றியமைக்கின்றன. தந்தேஸ்வரி அம்மன் கோவில், பஸ்டர், சத்தீஸ்கர். இது தசரா பல நாட்கள் நீடிக்கும் ஒரு சக்தி பீடம். இயற்கையில் வேரூன்றிய பழங்குடி சடங்குகள், ஊர்வலங்கள், காணிக்கைகள், மூதாதையர் நாணம் ஆகியவை இணைகின்றன. விஜயவாடா கனக துர்கா கோயில், தக்ஷிணேஸ்வர் காளி கோயில், கொல்கத்தா வைஷ்ணோ தேவி கோயில், காமாக்கியா கோயில், மீனாட்சி அம்மன் கோயில், அம்பாஜி கோயில், கலாராம் கோயில் மற்றும் பல. ஒவ்வொன்றும் தனித்தனி புராண கதைகள், சடங்குகள், மந்திரங்கள், சமூக பாரம்பரியம் கொண்டவை. திருவிழாக்கள் மற்றும் ஊர்வலங்களுக்கு அப்பால் தசரா நமக்கு உள்ளார்ந்த வளர்ச்சிக்கான பிரார்த்தனை சாதனைகளையும் அளிக்கிறது. பலர் தேவி மகாத்மியத்தின் ஸ்லோகங்களை பாராயணம் செய்கிறார்கள். சிலர் இராமாயணம் அல்லது இராமசரித்மானஸ் நூல்களில் இருந்து பகுதிகளை வாசிக்கிறார்கள். நினைவில் கொள்ளுங்கள், அசுரர்களுடன் போராடுவது என்பது பிறருடன் சண்டையிடுவதல்ல, நம்முள் இருக்கும் நிழல்களை, குறைகளை மாற்றிக்கொள்ளுதலாகும். ஒவ்வொரு பாரம்பரியத்திலும், ஒவ்வொரு கோயிலிலும், ஒவ்வொரு மந்திரத்திலும் உள்ளார்ந்த ஒளியை விழிப்பூட்டும் ஒரு அழைப்பு உள்ளது. தசரா என்பது வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமல்ல, அது தினமும் வாழப்படக்கூடியது. சத்தியம், கருணை, உள்ளார்ந்த வலிமையை தேர்வு செய்வதன் மூலம். ஜெய் மாதா தி, ஜெய் ஸ்ரீராம்.